ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரன்னிட்டி பேட்லாக் அண்ட் பியாண்ட். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரன்னிட்டி பேட்லாக் அண்ட் பியாண்ட் 2024ல தமிழ் டப்ல ஜியோ சினிமாஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க வாட் த்ரூ வாட்சான டீசென்டான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா ஆக்ஷன் சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்டா இருக்கு. 18+ தான் அடல்ட் கண்டென்ட் இல்லனாலும் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிறது அப்பட்டமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஷானதோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியாவில வந்து புல்வாமா அட்டாக் நடத்தி பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு துக்கத்துல இருக்கும்போது ரெவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஃபைட்டர் ஜெட் பிளைட்டை எடுத்துக்கிட்டு போய் நம்ம களத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க மாட்டிக்கிறாங்க. பைலட் எல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ மிஷன்ல இந்தியால இருந்து போகக்கூடிய சோல்ஜர்ஸ் பண்ணக்கூடிய சம்பவம் வேணா அவங்களை எப்படி மீட்டு கொண்டாந்தாங்க, பழி வாங்கறதுக்காக ரெவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்தியா போட்ட பிளான் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் டிராமா சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த புல்வாமா அட்டாக்கை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. அதுல நோட்டபிளா ஹைலைட்டா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபைட்டர், ஆர்டிகல் 370, யூஆர்ஐன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே எங்களோட பெர்ஸ்பெக்ஷன் அண்ட் ஐடியாலஜியை மாத்தி மாத்தி இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு கதை சொன்னாலும் அதுல எல்லாத்தையுமே காமனா இருக்கக்கூடிய எமோஷன் எஃபெக்டிவா நீட்டா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தமிழ் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸ் நடிச்ச எல்லாருமே ஓகேஷான டீசென்டான சூப்பரா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ரியாலிட்டி ஸ்டோரி எடுத்து படமா கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா பண்ணியிருந்தாங்க. சீரிஸ்ல ஒரு எபிசோடுமே நல்ல ட்விஸ்ட் நினைச்சு ஹைப் ஏத்தி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு எபிசோட்லயுமே ஒருத்தங்களால அவர்களுடைய பிரச்சனை என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பவரை வச்சு, பாலிடிக்ஸை வச்சு, பெர்செப்ஷன், ஐடியாலஜி, ஒப்பீனியன் சொல்லி ஒருத்தன் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுனால அவர்களுடைய பிரச்சனை என்னங்கிறது தான் மெயின் அட்டகாசமா இருக்கும் இந்த சீரீஸ்ல. அதை தாண்டி டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் அந்த வார் சீக்வன்ஸ் எல்லாமே தரமா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே பிசிறு தட்டலன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு டெக்னிக்கலா நீட்டான ஒரு சீரிஸ் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரிஸ்ல ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த சீரிஸ்லயுமே ஒரு சில விஷயத்தை இவங்க இன்னும் ஓவர் கம் பண்ணிருக்கலாம், ஃபாஸ்ட் பேஸ் பண்ணிக்கலாம். 9 எபிசோட் தேவையில்லைங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ட்ரிம் ஆஃப் பண்ணி ஒரு 7 எபிசோட்குள்ள பிரசென்ட் பண்ணியிருந்தா இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்கும். ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். பட் அதை தாண்டி நிறைய விஷயம் ரொம்ப ஓவர் ட்ரூப் பண்ணிட்டாங்கிறது அப்பட்டமா தெரியும். அதனால ரியாலிட்டி இல்லாம ரொம்ப டிராமட்டிக்கா போயிடுச்சு. கமர்ஷியல்ஸை மட்டும் கம்மி பண்ணி கிரைம் த்ரில்லர் டிராமா சஸ்பென்ஸ் ஃபேக்டரை இன்னும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல இம்பாக்ட் எடுத்திருக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல லாஜிக் ரீசனிங் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஃபேக் நியூஸ் பப்ளிஷ் பண்ற மாதிரி நிறைய ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸுமே ஐடியாலஜியை உள்ள மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்சான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா ஆக்ஷன் சீரிஸ் தான் இந்த ரன்னிட்டி பேட்லாக் அண்ட் பியாண்ட் வெப் சீரிஸ். ஜியோ சினிமாஸ்ல தமிழ் அப்டேஷன்ஸ்க்காக உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ரன்னிட்டி வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.